Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing, studying well also. Today we are going to see how to speak English. Okay, taking some structures, we'll see that. Before that, motivational, that is special friend who always listen to your problems without judging you. உங்களை ஜட்ஜ் பண்ணுறவங்க யாருமே உங்களுக்கு கரெக்டான ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணாங்களா நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ வெல்விஷரோ ரிலேட்டிவ்ஸோ யாராச்சும் உங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னாக்கா தே ஆர் நாட் கரெக்ட் பர்சன் ஃபார் யூ. ப்ளீஸ் இக்னோர் தட், பிளாக் தி நம்பர்ஸ். அதுதான் நான் சொல்வேன். யார் உங்களுடைய பிரச்சனையை உங்களை ஜட்ஜ் பண்ணாமல், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் உங்களுடைய பிரச்சனையை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்கான கரெக்டான பர்சன். ப்ளீஸ் சூஸ் த வைஸ்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி திங், வாட் எவர் மேபி. சூஸ் வைஸ்லி. ஏன்னா அவங்களுடைய மேனரிசம், அவங்களுடைய பாசிட்டிவிட்டி, அவங்களுடைய optimistic idea definitely influence on you. Please choose wisely friends, relatives and well wishers. ஓகேங்களா? ஜட்ஜ் பண்ணுற யாருமே உங்களுக்கு கரெக்டான பர்சனாக டெஃபினட்டாக இருக்க முடியாது. யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் யுவர் லைஃப். That is I want to tell you. Please come and watch a video how to speak English with the structures. ஓகே, இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் ஸ்பீக்கிங். ஓகேவா? எப்படி ஹவ் ஆஃபன்ன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஹவ் ஆஃபன் ஷுட் ஐ கோ டு தி ஃபிட்னஸ் சென்டர்? அதாவது ஹவ் ஆஃபன்னா எப்படி சொல்கிறது, நான் எப்பொழுதெல்லாம் வந்துட்டு ஃபிட்னஸ் சென்டருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவ் ஆஃபன் ஷுட் ஐ கோ டு தி ஃபிட்னஸ் சென்டர்? எவ்வளோ நாளாக நான் வரணும் அப்படின்னு. ஷுட் ஐ கோ, ஐ கோனா யார்? ஹவ் ஆஃபன் ஷுட் ஐ கோ, நான் ஐ கோ டு தி. டூ ஏன் வருதுன்னா மூவ்மெண்ட் ஆஃப் தி பிளேஸ். வீட்லேயே உட்காந்து பண்ணுவீங்களா ஃபிட்னஸ்? நோ, யூ ஹேவ் டு மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஃபிட்னஸ் சென்டர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஹவ் ஆஃபன் டு யூ விசிட் யுவர் ஹோம் டவுன்? எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் ஹவ் ஆஃபன். எவ்வளோ டைமுக்கு ஒரு முறை, இல்லை எவ்வளோ நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஹவ் ஆஃபன் டு யூ விசிட் யுவர் ஹோம் டவுன்? ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் எந்த டென்சஸ்ன்னு கண்டுபிடிப்பீங்க? டென்சஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ 12 டென்சஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாக்கா ஆல் இன் ஒன்னுன்ற மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் யூ ஹாவ் டு சர்வைவல் ஃபிட்டஸ்ட் இன் இங்கிலீஷ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கிறத விட மேக் இட் சிம்பிள். ஒரே லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு எல்லா ஊருக்கும் போக வேண்டியதான், எல்லா கண்ட்ரிக்கும் போக வேண்டியதான். தட் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் வே. யூ ஹேவ் டு சூஸ். ஓகேங்களா? இங்கிலீஷ் இல்லாமல் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற பதவிக்கோ இல்லை எதிர்பார்க்குற இடத்துக்கோ வர முடியாது. ஹி ஷுட் ஸ்பீக். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலுமே, மேனேஜர், சிஓ, மற்ற யாராக இருந்தாலுமே அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா யூ ஹேவ் டு ரீட் லாட் மோர் புக்ஸ். தட் புக்ஸ் எவ்ரி திங் இஸ் இன் இங்கிலீஷ் ஒன்லி. உங்களுடைய மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதனுடைய அழகு போயிடும். அந்தந்த மொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அந்தந்த மொழிக்குன்னு ப்ராவர்ப்ஸுக்குன்னு பழமொழிக்குன்னு ஒரு அழகு இருக்குது. இப்போ டப்பிங் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் அது நல்லாயிருக்கும். அடுத்த லாங்குவேஜில் டப்பிங் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்காது. அதனால தான் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகுது பார்த்தீங்கன்னா. அப்போ மொழி வந்து அவ்வளோ அழகானது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஓகே, ஹவ் ஆஃபன் டு யூ டேக் எ பாத் இன் எ சம்மர்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஹவ் ஆஃபன் டு யூ டூ வந்ததால், டூ ஐ கோ வந்ததால் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து யூனிவர்சல் ட்ரூத்து. எதெல்லாம் ஒன்றே ஒன்று இருக்கோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னென்னு தெரியும்? நிலவு, சூரியன், அதுக்கப்புறம் என்னது, வேறு என்ன இருக்குது? பிளானட்ஸ், 8 பிளானட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? ஓகே, திஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். ஒன்றே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம இது பண்ணுவோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஹவ் ஆஃபன் டு யூ டேக் எ பாத் இன் எ சம்மர்? ஓகே, எவ்வளோ இந்த சம்மரில் வந்துட்டு எத்தனை முறை குளிப்பீங்க? ஓகேங்களா? அது எப்படி கேட்குறது? ஹவ் ஆஃபன் டு யூ டேக் எ பாத்? டேக் எ பாத் இன் தி சம்மர். ஓகே, ஹவ் ஆஃபன் டு தே கோ டு தி லைப்ரரி? த வந்திருக்கு இல்லையா, அவர்கள். த என்னது? அவர்கள், நீங்கள், அவர்கள். தே கோ டு தி லைப்ரரி. கோ வந்திருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் சிம்பிள். ஓகே, ஹவு டு தே கோ டு தி லைப்ரரி? லைப்ரரிக்கு போகணும் இல்லையா, அதனால டூ ப்ரிப்போசிஷன். டூ ப்ரிப்போசிஷன் எப்போ வரும்னா மூமெண்ட்டை சொல்லும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது. சரிங்களா? ஓகே,
இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. பேச பேச ஹவ் ஆஃபன் எப்படி யூசேஜ் ஆஃப் த ஹவ் ஆஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெட் யூ ப்ராக்டிஸ் தென் ஒன்லி இட் கம். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்பீக்கிங். லெட் மீ, ஹவு டு யூஸ் த லெட் மீ. ஓகேங்களா? லெட் மீ மேக் ஏ கப் ஆஃப் காஃபி ஃபார் யூ. ஓகேங்களா? லெட் மீ மேக் ஏ கப் ஆஃப் காஃபி ஃபார் யூ. ஃபார்னா உங்களுக்காக, ஃபார்ன்றது உங்களுக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக. ஓகே, லெட் மீ மேக்னு வந்திருக்கு இல்லையா, அது நம்மளுடைய ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, கப் ஆஃப் காஃபி. ஓகே, would you please let me know your problem. would you please, would வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ரெக்வஸ்ட் பர்பஸ்க்கு ப்ளஸ் பொலைட்டுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ரெண்டில் மாடல் ஆக்சிலரி வேர்ட். would, could, should, shall, will இதெல்லாமே மாடல் ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மாடல் ஆக்சிலரி வேர்ட், மாடல் ஆக்சிலரி வேர்ட். ஓகே, would you please let me know your problem. ஓகேங்களா? you must let me know when you leave the place. you must tell, mustனா என்னது, சொல்லியே ஆக வேண்டும். 100% கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். let me know when you leave the place. ஓகேங்களா? எப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? சொல்லி ஆகணும்னா 100%. ப்ளீஸ் லெட் மீ நோ வென் யூ கம் டு லண்டன். ப்ளீஸ் லெட் மீ நோ. நோ, நோ பார்த்த உடனே ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? இந்த நோ பார்த்த உடனே ப்ரெசன்ட், இதில் எதுவுமே இல்லை பாருங்க, எந்த டென்சஸும் இல்லை. நோன்ற வார்த்தை இட் செல்ஃப் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ சொல்கிறாங்க யூ மஸ்ட் லெட் மீ நோ வென் யூ லீவ் தி பிளேஸ். இப்போ சொல்லுங்கள் எப்போ இடத்த விட்டு காலி பண்ணுறீங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ வென் யூ கம் டு லண்டன். ஓகேங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ. இதில் எதுலையுமே எல்லாமே இந்த 4 சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடும் இருக்காது. சிம்பிளாக யூ கேன் ஸ்பீக். லெட் மீ மேக் கப் ஆஃப் காஃபி ஃபார் யூ. உங்களுக்கு ஆனால் காஃபி பண்ணட்டுமா, மேக் பண்ணட்டுமா, காஃபி மேக் பண்ணட்டுமா. ஓகே, would you please let me know your problem. ப்ராப்ளத்தில் ஒன்றும் சால்வ் பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம குமரிட்டு இருக்கோம்ல, அந்த ப்ராப்ளத்தை கேட்டால் கூட ஓகே தானே. ஓகேங்களா? அப்படி யாராவது கேட்டாங்கன்னா ப்ளீஸ் will you tell the problem எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. தட் இஸ் யுவர் வீக்னஸ் பாயிண்ட். யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட் ஒன்லி. யாராக இருந்தாலுமே நம்மளுடைய பிரச்சனை. பட் யூ கேன் ஷேர் த ஹாப்பி மூமெண்ட்ஸ், நாட் ஏ சேட் சாப்டர்ஸ். சேட் சாப்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். நோ நீட் டு ஷேர், நோ நீட் டு நோ எவ்ரி ஒன். ஓகே, ஒன்லி ஹாப்பி சாப்டர் தான் எப்பவுமே எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் மட்டுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? தட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். would you please let me know your problem. you must let me know when you leave the place. please let me know when you come to London. இது திருப்பி யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பெரிய ஒன்றுமே இல்லை. ரிப்பீட்டட்லி யூ கேன் யூஸ். கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். when you speak automatically without any hesitation, that automatically come. flow, not only come, flow ஆகி வரும் வாயிலிருந்து வார்த்தைகள். when you listen more, when you speak that time. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐம் சாரி டு. நம்மளாம் மனிதர்கள் தானே. தவறு செய்வதும் திருப்பி மன்னிப்பு கேட்பதும் இயல்பு. அதுக்காக அடிக்கடி செய்யறதுலாம் கூடாது. ஓகே, ஐம் சாரி டு டெல் யூ தட் ஈ பாஸ்ட் அவே எஸ்டர்டே. ஓகேங்களா? ஐம் சாரி டு டெல் யூ. ஓகேங்களா? ஐம் சாரி டு டெல் யூ that he passed away. ஓகேங்களா? yesterday. I'm sorry to inform you that you are not allowed here. ஓகேங்களா? I'm sorry to inform you that you are not allowed here. ஓகேங்களா? இப்போ எஸ்டர்டேன்னு இருக்கு இல்லையா, அதனால் பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஐம் சாரி டு டெல் யூ, இது வரைக்கும் ஐம் சாரி டு டெல் யூ இது வரைக்கும் வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறேன் ஐம் சாரி டு டெல் யூனா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். இன்சிடெண்ட் வந்து என்னைக்கு நடந்தது? இன்சிடென்ட்ஸ் வந்து நேற்று நடந்தது. ஐம் சாரி டு டெல் யூ இல்லையா? தட் இஸ் ஏ கனெக்ஷன் வேர்ட். ஹீனா அவன். ஓகேங்களா? அவன். ஈனா யாரு? அவன். பாஸ்ட் அவே எஸ்டர்டே. ஓகேங்களா? அப்போ பாஸ்ட்ன்றது ஈடி போட்டு எழுந்ததால் இது மட்டும் இது மட்டும் என்னன்னாக்கா பாஸ்ட் டென்ஸு. இது மட்டும் பாஸ்ட் டென்ஸு. பட் நீங்கள் சொல்ல வரீங்கல்ல, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஐம் சாரி டு டெல் யூ ஐம் சாரி டு டெல் யூ தட் ஈ பாஸ்ட் அவே எஸ்டர்டே. ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? பாதி ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நீங்கள் சொல்கிறதால ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நேற்று நடந்த இன்சிடென்ட்க்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஐம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஆர் நாட் அலவுட் ஹியர். இங்கே ஆர் இருக்கு இல்லையா? ஆர் இருக்கிறதால திஸ் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ்.
திஸ் இஸ் ஐ எம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தவிர வேறு எந்த டென்ஸ்லையுமே வராது. ஸோ கம் டு கன்க்ளூஷன், ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் யூ ஆர் நாட் அலோடு ஹியர். ஓகே, சிம்பிள். ஐ எம் சாரி டு நோ தட் யூ ஆர் லாஸ்ட் யுவர் ஃபாதர். ஓகேங்களா, லாஸ்ட் அப்படி வந்தால் தான் ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் த that you lost your father. அது முன்னாடியே நடந்திருக்கு. ஓகேங்களா, ஐம் சாரி டு நோ தட் யூ லாஸ்ட் யுவர் ஃபாதர். ஓகேங்களா, ஐம் சாரி டு நோ, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா, உங்கள் ஃபாதர் வந்து லாஸ்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஐம் சாரி டு சே தட் த அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ஃபெயில்டு. ஓகேங்களா, ஐம் சாரி டு சே, இது வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸு, தட் இஸ் எ கனெக்ஷன் வேர்டு. த அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ஃபெயில்டு. ஓகேங்களா, ஹேஸ் பீன் ஃபெயில்டு இடி வந்திருக்கும் இங்கே. அப்படின்னாக்கா இந்த டென்ஸு வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பீன் வந்திருக்கு இல்லையா. ஓகேங்களா, ஐம் சாரி டு சே தட் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ஃபெயில்டு. இப்போ கண்டினியூஸாக நடந்ததுனால அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் த ஐம் சாரி டு டெல். நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படுகிறேன். தமிழில் வந்து இதை நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், இது மாதிரி ஆயிடுச்சு, அது மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, இதுவும் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்காங்க, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் அவேர் ஆஃப் த டென்சஸ். அப்போ தான் டென்சஸ் வந்துட்டு நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அகேன் ஐம் ரிப்பீட்டிங் மை ஐடியாஸ். டென்சஸ் தெரிஞ்சாவே மேக்ஸிமம் பேசிடலாம். ஓகேங்களா, வொக்காபுலரி தெரிஞ்சால் அனதர் one more plus you can beautifully you can speak. இன்னும் கொஞ்சம் phrases idiomatic expression தெரிஞ்சால் வேறு லெவல். அது இன்னும் கொஞ்சம் ஆக்சென்ட் கலந்துச்சுனாக்கா you can't beatable somebody, you cannot unstoppable, அந்த மாதிரி தான். ஓகேவா, ஓகே. யூசேஜ் ஆஃப் தி இஃப் ஐ ஹேட். இஃப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய முறை சொல்லியிருக்கேன். கண்டிஷ்னல் வேர்டு. ஓகேங்களா, கண்டிஷ்னல் வேர்டு. ஓகேங்களா, அது இருந்திருந்தால் இது நடந்திருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்படி இருந்தால் அப்படி ஆயிருப்பேன். எப்பவுமே பிளேமிங் அதர்ஸ் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ரொட்டீனாக மாறிச்சு. இது இருந்தால் அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சான்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகி போனதாலும் வளர்க்கவே முடியாது. இதோட பெட்டர் சான்சஸ் ஆர் வெயிட்டிங். யூ ஹேவ் டு மூவ் ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட்டுலாம் பொறுமையாக நடந்திருப்போம், இப்போ ஃபாஸ்ட்டாக அதை கடந்து வந்துடணும். ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. லைஃப்பில் எவ்வளோ பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடணும். இதனால் அது இல்லை, இதனால் அப்படி இருந்திருக்கும், அதனால் அப்படி இருந்திருக்கணும். ஓகே, நீங்கள் இருக்கீங்கல்ல, கைகாலம் இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல, தட் இஸ் த எனஃப். ஓகேங்களா, இஃப் ஐ ஹேட் அப்படின்னு சொன்னால் ஹேட் இருக்கு இல்லையா, ஆட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஆட் வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸு ப்ளஸ்ஸு பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆட் எப்பவுமே ஆல்வேஸ் டேக் V3. V3னா verb 1, verb 2, verb 3. verb 1னா சிம்பிளாக ப்ரெசன்ட் டென்ஸ், verb 2னா பாஸ்ட் டென்ஸ், verb 3னா வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட் கூட ஆஸ் கூட V3 வரும். சரிங்களா, அதுதான். இப்போ பாருங்கள், ஆட் சீன். ஓகே, சீன் அந்த மாதிரி வந்துருக்கும். ஆட் சீன். இஃப் ஐ ஹேட் சீன் ஹர், ஃபீமேல், ஹர்னா யார், ஃபீமேல். ஐ குட் ஹேவ் டோல்டு ஹர் த நியூஸ். இப்போது இந்த குட் ஹேவ் இருக்கு இல்லையா, ரெஃப்யூசல், ரிக்ரெட்ஸு. நான் இதை செய்திருந்திருக்கலாம், நான் இதை பண்ணியிருந்திருக்கலாம், நான் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா, நான் பண்ணியிருக்கணும், நான் பண்ணாதால இது நடந்துச்சு, நான் பண்ணியதால இப்படி நடந்துருச்சு, அது மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நம்ம குட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். குட்டு கேன் வந்து நான் சொல்லியிருக்கேன் எபிலிட்டி. குட்டு வந்துட்டு இது வந்து பாஸ்ட் டென்ஸு, கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். கேன் வந்து ப்ரெசன்ட், குட்டு வந்து பாஸ்ட்டு. ஓகேங்களா, இஃப் ஐ ஹேட் சீன் ஹர், நான் அவளை பார்த்து இருந்திருந்தால். ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட் ஆக்ஷனு, இது வந்து செகண்ட் ஆக்ஷன். செகண்ட் ஆக்ஷன் ஆல்வேஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, first is always the past perfect tense. This is the past perfect tense, this is the past tense. ஓகேங்களா, I could have told her the news. ஓகேங்களா, ஒரு முறை கூட்டு வந்துச்சுன்னா பாஸ்ட், அது கூட டோல்டு வந்து ப்ரெசன்ட் தான் வரும். குட்டு ஒரு முறை நம்ம சொல்லிட்ட பிறகு குட்டு வந்தோடனே பாஸ்ட் டென்ஸ்னு முடிவாயிடும். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாஸ்ட் டென்ஸ் வேர்டு யூஸ் பண்ண தேவை கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்டே போதும். ஓகேங்களா, ஒரு முறை சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் நோ நீட் டு டெல் அகெயின் அண்ட் அகெயின். இது டோல்டு. ஓகேங்களா, ஐ குட் ஹேவ் டோல்ட் ஹர் த நியூஸ். ஓகே, இஃப் தே ஹேட் கம் ஹர்லியர், அவங்க முன்னாடியே வந்திருந்தால், they could have got the chance. ஓகேங்களா, they could have got the chance. If he had started earlier,
யூ வுட் ஹேவ் ஃபினிஷ்ட் த ப்ராஜெக்ட். ஓகேங்களா. இஃப் ஆட் ஸ்டார்டட் ஏர்லியர் யூ வுட் ஹேவ், அவங்க முடிச்சிருந்துருப்பாங்க முன்னாடியே. ஓகேங்களா. அவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா முன்னாடியே முடிச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. இஃப் ஷீ ஹேட் டயர்ட் ஷி வுட் ஹேவ் சக்சீடட். இஃப் ஷீ ஹேட் டயர்ட் ஷி வுட் ஹேவ் சக்சீடட். ஓகேங்களா. அது மாதிரி ரெஃப்யூசல் வேர்டு. இஃப் வந்து எப்பவுமே ரெஃப்யூசலுக்கு தான் யூஸ் ஆகும், ரெக்ரெட்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா. பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆடு. ஓகே. ஹவுடுனா என்னன்னாக்கா, ஹவு டு யூ நோ அபவுட் அவர் பர்சனல் லைஃப். ஹவு டு யூ நோ, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும். ஹவு டு யூ நோ, எப்படி. அவனது எப்படி, எப்படி. ஓகே. ஹவு டு யூ நோ அபவுட் அவர் பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்பை வந்துட்டு அது என்ன மறைச்சி வைக்கிறதா, மறைச்சி எதுவும் வைக்க முடியல. இப்போ தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. பர்சனல் லைஃப்பை ஹைடு பண்ணி வைக்கிறது தான் வாய்ஸ் திங். ஓகேங்களா. வாட் டு போஸ்ட் இன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட் டு நாட் போஸ்ட். ஓகேங்களா. ஹவு டு யூ நோ அபவுட் அவர் பர்சனல் லைஃப், எப்படி உங்களுக்கு பர்சனல் லைஃப் தெரியும் அப்படின்ட்டு. ஹவு டு ஐ கெட் டு தி ட்ரெயின் ஸ்டேஷன் குயிக்லி, நான் எப்படி அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு குயிக்காக போய் சேர முடியும். ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் டிஃபிகல்ட் சவுண்ட் இன் இங்கிலீஷ். ஹவு டு யூ நோ ஹி இஸ் டெல்லிங் த ட்ரூத். ஓகே. இது எல்லாமே நோட் ஒன் பாயிண்ட். Always this is everything is present simple. No, get, present simple. How do you, do is a present simple. Pronounce difficult sounds in English. In English na, English is a one of the language. அது பவுண்டரிக்குள்ளே இருக்கிறதால இன்னும் போடுறோம். சரிங்களா. இதுக்குள்ளே தானே இங்கிலீஷ் இருக்குது, ஒரு புக்காக ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது இல்லையா. இங்கிலீஷ்னா இதான் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. எல்லாமே இங்கிலீஷ்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் த இங்கிலீஷ், அதனால் இன்னும் வரும். ஓகேங்களா. ஆணுன்னு சொன்னால் இது மேலே இருந்துச்சுன்னா ஆண், இது மேலாம் இல்லை, இங்கிலீஷ் புக்குக்குள்ளே தான் இருக்கிறதால இன்னும் வரும். சரிங்களா. ஹவு டு யூ நோ ஷீ இஸ் டெல்லிங். ஓகே, த ட்ரூத். டெல்லிங் இங்கே வந்து ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணுறதால திஸ் இஸ் த கண்டினியூ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. இஃப் யூ ரீட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹவு டு யூ நோ அபவுட் ஹர் பர்சனல் லைஃப். ஹவு டு யூ கெட் டு தி ட்ரெயின் டு மூமெண்ட் டு த ட்ரெயின் ஸ்டேஷன் குயிக்லி. ஓகே. ஹவு டு யூ ப்ரொனவுன்ஸ் டிஃபிகல்ட் சவுண்ட் இன் இங்கிலீஷ். எப்படி நான் அந்த டிஃபிகல்ட் சவுண்ட்ஸை வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஹவு டு யூ நோ ஹவு டு யூ நோ ப்ரெசன்ட் சிம்பிள். ஈ, அவன், ஈ, ஈஸ். ஈனா ஒரே ஒருத்தவங்க தானே, அதனால சிங்கிள் ஈஸ் சொல்கிறோம். ஈஸ் ஆம் ஆர் இதெல்லாம் வந்துச்சுனாவே திஸ் இஸ் த ப்ரெசன்ட் சிம்பிள். ஓகேங்களா. டெல்லிங் த ட்ரூத் இது ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். Okay, in order to. She works hard in order to support her children. Okay, la. She works பார்த்தோன்னே come to conclusion. This is the present simple. She works. she na அவள். Subject singular-ஆ இருக்கிறது, subject singular-ஆ இருக்கிறதால verb-ல yes சேர்த்துக்கணும். எது verb? Work is a verb. அது கூட yes சேர்த்து works-னு எழுதிருக்காங்க. வேர்ப் எது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எதெல்லாம் வந்துட்டு நம்ம இடி சேர்த்து எழுத முடியுதோ, இஎஸ் சேர்த்து எழுத முடியுதோ, எஸ் சேர்த்து எழுத முடியுதோ, ஓகேங்களா, ஐஎன்ஜி சேர்த்து எழுத முடியுதோ, ஓகேங்களா, 3 காலத்துலேயும் எழுத முடியுதோ, அதுதான் நம்மளுடைய வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்ஸ் இஸ் தேர் அண்ட் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இஸ் தேர். ஆக்ஷன் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ப் மீன்ஸ் ஜம்பிங், ரைட்டிங், மீட்டிங், டான்ஸிங், ஸ்பீக்கிங், ஓகேங்க, ரைட்டிங், ஓகே, இது மாதிரி. ஓகே. ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் மீன்ஸ் லவ், லைக். அதுக்குள்ள ஐஎன்ஜியில் போடக்கூடாது. ஐஎன்ஜி வரும், அது சர்டன் சிச்சுவேஷனில், நாட் எவ்ரி ரூல்ஸ். எக்ஸப்ஷன் இஸ் தேர் இன் இங்கிலீஷ். லவ், லைக், அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா. ஆனால் மொத்தமாக வந்து ஐஎன்ஜி சேர்த்து எழுதக்கூடாது. அதெல்லாம் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ஐஎன்ஜி வராமல் அது பாட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா. அது கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுத சுச்சுவேஷன் வேறு சுச்சுவேஷன் வரும். தட் ஐ டெல் லேட்டர். பட் வேர்ப்ஸ் மீன்ஸ் ஆக்ஷன் வேர்ப் இஸ் தேர், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இஸ் தேர். ஓகே. ஓகே. ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் இன் ஆர்டர் டு சப்போர்ட் ஹர் சில்ட்ரன். அவளுடைய குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக. இன் ஆர்டர் டுன்றது ஒரு வகையான சென்டென்ஸு, வாக்கியம். இன் ஆர்டர் டு நம்ம சொல்லிக்கலாம். வி எக்ஸசைஸ் ரெகுலர்லி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த பாடி வெயிட். மற்றவங்களுக்காக இல்லை, பாடி வெயிட்டை குறைச்சி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்காக வேணால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் இஸ் டூ ஃபார் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ். எப்பவுமே எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்காக பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம லைஃப் நமக்கே போர் வச்சிடும். மற்றவங்கள விட்டுடுங்க. இஃப் யூ வாண்ட் டு
மேக் யுவர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா யூ கேன் டூ. மற்றவங்க அப்படி சொன்னாங்கன்னா, குண்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, ப்ளீஸ் வில் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிவிடும். அவங்க கண்ணை முன்னாவே போதும், பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? பார்க்குற கண்கள் தான் பிரச்சனை, நாம் கிடையாது. நாம் எப்பவுமே நம்மளாக தான் இருக்கோம். வி எக்ஸசைஸ் ரெகுலர்லி இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த பாடி ஃபேட். ஓகேங்களா? ஆக்சுவலாக பாடி ஃபேட்டு குண்டாக இருக்க தான் அழகு ஃபஸ்ட்லேருந்து. யாரோ ஒல்லின்னு ஏமாற்றிருக்காங்க அவங்கள, அதனால் ஒல்லின்னு இருக்காங்க. ஒல்லியும் ஏன் இருக்கணும்? ஓகே, நோ யுவர் செல்ஃப் இன் ஆர்டர் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நமக்கு எப்போ கோவம் வரும், நம்மளுக்கு எப்போ ஆத்திரம் வரும், நம்ம எப்போ பேசணும், நம்ம எப்போ பேசக்கூடாது, மற்றவங்கிட்ட எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசக்கூடாது, எந்த ஆள்கிட்ட பேசணும் எந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட ஷேர் பண்ணணுமா வேண்டாமா, ஷேர் பண்ணால் என்ன நடக்கும், இதெல்லாமே லைஃப் லெசன். இது வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்து வர்றது கிடையாது. மோட்டிவேஷன்னா மற்றவங்க சொல்லி கொடுத்து வர்றதில்ல. ஓனா அடிபட்டு திருந்தி இதெல்லாம் பேசணும் போல இருக்குது, இதெல்லாம் பேசக்கூடாது போல இருக்குது, இவங்ககிட்ட பேசணும் போல இருக்குது, இவங்ககிட்ட பேசக்கூடாது போல இருக்குது, இதை ஷேர் பண்ணக்கூடாது போல இருக்குது, ஃபியூச்சர் பிளான்ஸை சொல்லக்கூடாது போல இருக்குது, நம்மளுடைய ஐடியாஸை வந்து சத்தமாக சொன்னால் அதில் வந்து ஆப்பு வச்சுருவாங்க, இதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ற நிதானமும் அறிவும் எப்போ வரும்னா நாம்பளாக பட்டு திருந்தும்போது தான் வரும். ஸோ நம்ம அடிப்படை நானும் வருதுன்னு தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அதுதான் எப்போ கோவம் வரும், நம்மளுக்கு எப்போ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவோம், எப்போ ரொம்ப ஆக்ரோஷம் வரும்ன்றது நமக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் கோவத்தை எடுத்து காட்ட முடியும். எங்கே கோவத்தை காட்டணும், எங்கே கோவத்தை காட்டணும், எதுக்காக எதனா ஸ்டெப் எடுக்கணும், எதுக்கு எடுக்கக்கூடாது, ஸ்டெப்ஸ் எடுத்தால் என்ன நடக்கும், அது எடுக்கலன்னா என்ன நடக்கும். யூ ஹேவ் டு திங்க் வைஸ்லி. ஓகேங்களா? ரவுத்திரம் பழகணும் சொல்லியிருக்காங்க இல்லையா பாரதியாரா? ஓகே, அது மாதிரியும் இருக்கணும். சம்டைம்ஸ் காமாக இருந்துட்டு அந்த பிரச்சனை போயிடும், அதுவும் ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? இது மோட்டிவேஷனல் கிளாஸாக, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸாக எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. பட் வாட் டு டூ, படித்தா மட்டும் போதாது, கொஞ்சம் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள், பிகாஸ் வி ஆர் லிவ் இன் தி சொசைட்டி. பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த லைஃப் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? நோ யுவர் செல்ஃப் இன் ஆர்டர் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ். நம்மளை தெரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு. இன் ஆர்டர் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். I went பார்த்த உடனே come to conclusion, this is the past tense. So go, okay, went, gone. ஓகேங்களா? அப்போ went வந்தோடனே past tense. I went to her office. to எங்கே வரும்? மூமெண்ட் preposition movement. her office in order to meet her. ஒரு முறை வந்துடுச்சு இல்லை past tense. எதுக்காக பண்ணீங்க? அவளை பார்ப்பதற்காக போகணும். to meet her. எதுக்காக பண்ணணும்? to meet her. அவளை பார்க்கணுன்றதுக்காக பண்ணணும். சரிங்களா? இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம பேச ஆரம்பித்தாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஆர் யூ ஷோர்னா என்னது? ஆர் யூ ஷோர் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே? ஓகேங்களா? ஆர் யூ ஷோர் உண்மையிலே சொல்கிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக 100% தெரியுமா? யூ ஆர் டெல்லிங் ட்ரூத் ஒன்லி. ஓகேங்களா? ஆர் யூ ஷோர் உண்மையிலே சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஆர் யூ ஷோர் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே? Okay, are you sure these documents in the document, these என்னது? in the documents. ஓகேங்களா? thisக்கு plural these. ஓகேங்களா? these documents have been stolen. are you sure these, இது வந்து உங்களுக்கு present tense, present simple. these documents, are you sure these documents have been stolen? அது திருடு போயிருந்ததா? ஓகேங்களா? have been stolen அப்படின்னு இருக்குது. have வந்து என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பீன்ன்றதால கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு கூட B3 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸ்டீல், ஸ்டோலன். ஓகேங்களா? ஸ்டீல் திருடினார்கள் அப்படின்ட்டு. ஓகே, have been stolen. ஓகே, அதுதான் have been stolen. அவங்க திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. are you sure these documents, உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா இந்த டாக்குமெண்ட்ஸை திருடின்னு போயிட்டாங்களா? have been stolen அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் பேசினவே வந்துடுங்க. ரொம்ப மெனக்கடாங்க. தமிழ்லாம் நான் மெனக்கெட்டா கற்றுக்கிட்டீங்க. யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க, பக்கத்து வீட்டாக்கா பேசுவாங்க, அந்த மேனரிசம் கூட வந்துடும். 2 நாள் நீங்கள் யாருக்குன்னா வந்துட்டு வேறு பாஷை, அதாவது வேறு டிஸ்ட்ரிக்ட் பேசுகிற பாஷைக்காரர் கூட பேசினாவே அவங்களுடைய பாஷையும் சேர்ந்து வந்துடும். அப்படி இழுத்து பேசுவாங்கல்ல, அது மாதிரி வந்துடும். ஒருத்தருக்கும் ஒரு பாஷை, ஒருத்தருக்கும் யூனிக் லாங்குவேஜ், ஒவ்வொருத்தரும் ஒரு இழுத்து பேசுவாங்க, ஒரு தன்மை இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் மேனரிசம்ன்றது. அவங்க பண்ணுற ஜெஸ்டர்ஸ், அவங்க பண்ணுற வார்த்தைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே போல் தானே வீடியோஸை பார்க்கும்போது இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வொக்காபுலரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதானே, சிம்பிள் தானே. அப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது நாலேஜ் கிடையாது, ப்ராக்டிஸு. லாங்குவேஜ்ன்றது நாலேஜ் இல்லை.
ஓகேங்களா. நிறைய லாங்குவேஜ் பேசுறதால அவங்க புத்திசாலியே கிடையாது. லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க, மெனக்கெட்டு கற்றுக்கிட்டாங்க, அந்த உழைப்பை வேணால் பாராட்டலாம், அப்போ அதுக்காக அவங்க அறிவாளி கிடையாது. ஓகே ஓகே. ஆர் யூ ஷோர் தேர் டிமாண்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட்? ஆர் யூ ஷோர் தேர் இஸ் எ டிமாண்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட்? ஆர் யூ ஷோர்? உண்மையாக சொல்கிறீங்களா? அந்த டிமாண்டுக்கு தேர் இஸ் தான் ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்காங்க. தேர் இஸ் இந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுறது வந்து ஈஸுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஆர் யூ ஷோர் தேர் இஸ் எ டிமாண்ட் ஃபார் திஸ் ப்ராடக்ட்? ஃபார் அந்த ப்ராடக்ட் இருக்கா? திஸ்ன்னா என்னது? இந்த ப்ராடக்ட் இருக்கா, இந்த பொருளுக்கு இருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆர் யூ ஷோர் தட் அட் ப்ரெசன்ட் தே லிவ் இன் லண்டன்? ஓகே. ஆர் யூ ஷோர் தட் அட் ப்ரெசன்ட் தே லிவ் இன் லண்டன்? அட் ப்ரெசன்ட் இப்போது லிவ் இன் லண்டன்னா கரெக்டான அட்ரஸ் தெரியாது. லண்டன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் அவங்க கேட்குற பர்சன் வந்து எங்கேயோ இருக்காங்க, கரெக்டான பிளேஸை சொல்லலை. லண்டனுக்குள்ளே எங்கன்னு கேட்டதால லண்டன் இது, லண்டனுக்குள்ளே எங்கன்னு கேட்குறாங்க. லண்டனுக்குள்ளே எங்கேயோ இருப்பாங்க, அட்ரஸ் சொல்லலை. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்களா, இந்த தெருவில் இருக்காங்களா, அந்த வீட்டு எண்ணில் இருக்காங்கன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா அட்டு வந்திருக்கும், அட்டு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கும். அப்படி சொல்லியிருந்தா அட்டு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கும். அதெல்லாம் சொல்லலை. ஒரு லண்டன் என்ற பிளேஸில் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறதால ஆர் யூ ஷோர் தட் அட் ப்ரெசன்ட் இப்போ தே அவர்கள் தே லிவ் இன் லண்டன். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்போசிஷனு, கொஞ்சம் அதுதான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்பைசஸ் மாதிரி மானத்தேனே பொன்மானன்ற மாதிரி கொஞ்சோண்டு டென்சஸ்ஸு, கொஞ்சோண்டு ப்ரிப்போசிஷன்ஸு, கொஞ்சோண்டு இடியம்ஸு, கொஞ்சோண்டு ப்ளேசஸ் தெரிஞ்சாலே யூ கேன் ஏபிள் டு ஸ்பீக். இப்போ பேசுகிறவங்களாம் எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா? ஜஸ்ட்டு பாருங்கள் ஹவு மச் மேக் அ மிஸ்டேக்ஸ் இல்லையா? ஈவன் ஓகே எல்லாருமே தான் சொல்லுவோம். ஓகே நாட் ஸ்பெசிஃபிக் எனிவன். Interested in. Okay, how you are used interested in? He became interested in Islam in the 1980s. ஓகேங்களா. he became அப்படின்னாக்கா அது வந்து பாஸ்ட் டென்ஸை சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் டென்ஸ் இன்ட்ரெஸ்டட் இடி சேர்த்துருக்காங்க. ஸோ கம் டு கன்க்ளூஷன், பாஸ்ட் டென்ஸ் இன் இஸ்லாம் இன் தி 1980s. 1980s என்ன இப்போ நடந்துட்டு இருக்கானோ? இட்ஸ் ஹேப்பன்ட் பிஃபோர் 1980s நடந்துச்சு. he became interested in Islam in the 1980s. இஸ்லாம்ன்றது ஒரு மதம், அதனால் இன்னும் போட்டிருக்காங்க. இஸ்லாம் இஸ் ஒரு மதம்ன்றதால இன்னும் போட்டிருக்காங்க. இந்த இயர் மென்ஷன் பண்ணும்போது இன்னும் பக்கத்தில் ஆர்டிக்கல் வரும். ஆர்டிக்கல் பக்கத்தில் தான் 1980s வரும். சரிங்களா. ஓகே. he became interested பார்த்தோன்னே கம் டு கன்க்ளூஷன், பாஸ்ட் டென்ஸ். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்டிஃபிக் தியரி ஆல் த டைம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்டிஃபிக் தியரி ஆல் டைம். ஓகேங்களா. இது வந்துட்டு இப்போ எவ்ரி டைம் ஈவெண்ட்டாக சொல்கிறதால ஐ எம் நாட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்டிஃபிக் தியரி ஆல் த டைம். வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்பிங் ஏ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். எங்களுக்கு வி ஆர் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வீனா இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட். நானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. வி ஆர் பார்த்தோன்னே கம் டு கன்க்ளூஷன் ப்ரெசன்ட் சிம்பிள். வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டெவலப்பிங் ஏ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் ரிசீவிங் யுவர் கமெண்ட்ஸ். ஐ வில் பின்னா நான் உங்கள் கமெண்ட்டை வாங்கும்போது ஹாப்பியாக இருப்பேன். வில் வந்து ஃபியூச்சர் ஆல்வேஸ். ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசீவிங் யுவர் கமெண்ட்ஸ். ஓகேங்களா.